நான் அந்த சுஷ்மாவை கொடுமைப்படுத்தினா அவ சும்மா இருப்பாளா? என் பையன்கிட்ட சொல்லிட மாட்டா? என்னம்மா நீ? மயில் இருக்கிற நேரத்துல அவளை தலையில வச்சு கொண்டாடு, மயில் இல்லாத நேரத்துல அவளை கால்ல போட்டு மிதி. அப்பதானே இவ என்ன சொன்னாலும் அவன் நம்பாம இருப்பான். ஆண்டி, உலகத்துல நடக்காதது எதுவுமே நீங்க செய்ய போறது இல்லையே. எந்த வீட்டுலதான் மாமியார் கொடுமை இல்லாம இருக்கு? உங்க மகனை கொன்னவளுக்கு நீங்க தான் தண்டனை கொடுக்கணும். அவளை விட்டீங்க, அவங்க அம்மா வீட்டுக்கே போய் மூக்கு பிடிக்க நல்லா 3 வேளை தின்னுட்டு உங்க மகனையும் உங்க கிட்ட இருந்து பிரிச்சிடுவா. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என் மகனை கொன்ன சுஷ்மாவை நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன். உன் பையன் சுனில கொன்னவளையும் நீ நிம்மதியா வாழ விடக்கூடாது. உங்ககிட்ட எங்கிட்டையும் மாட்டிக்கிட்டு நரக வேதனையில அவ துடிக்கணும். வெளியில சொல்ல முடியாத வேதனையில அவ தவிக்கணும். அதை பார்த்து நீயும் நானும் ரசிக்கணும். இங்க பாருங்க ஆண்டி, நீங்க குடுக்கிற டார்ச்சர்ல சுஷ்மா துண்ட காணும் துணிய காணும்னு ஓடணும். அப்பதானே மயில் எனக்கு கிடைப்பாரு. சரி, நீ சொன்ன மாதிரி நான் செய்யறேன். சரியா சொன்ன, மிக சரியா சொன்ன. இந்த பெருமாள் நினைச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும். பெருமாளை நம்பினவங்க யாருக்கும் நான் துரோகம் பண்ணதில்லை, கைவிட்டதும் இல்லை. வந்த வேலை முடிஞ்சிருச்சு, போலாமா? சுஷ்மாவை விட்டுறாதீங்க ஆண்டி, விட்டுறாதீங்க. ஹலோ, நல்லா இருக்குதியா? அப்புறம் பையனை மீட் ஆச்சா? இல்ல, ஏன் கேக்குறேன்னா உன் பையனை கூட கண்டுபிடிச்சு தராம உன் தம்பி மயில் அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறானே, ஒரு பொறுப்பு இல்லையான்னு தான். ஏன்னா உனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு உன் பையன் தான். விட்டுறாத, வரட்டுமா? அம்மா, எதுக்கு அந்த ஆள் அடிக்கடி இங்க வந்துட்டு போறான்? அம்மா, கேக்குறது காதுல விடலையா? சத்யா, சுஷ்மாவை கருணாகரன் வீட்டுல விட்டு வச்சிருந்தோம்னா மயில நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவா அப்படின்னு பெருமாள் சொன்னானா? யார் சொன்னா என்ன? சுஷ்மா இங்க வரணும். என்னம்மா சொல்ற? தம்பியை கொன்னவளை நம்ம வீட்டுல வச்சு கொஞ்சம் சொல்றியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சுஷ்மா இனிமே நம்ம வீட்டுல தான் இருக்கணும். அம்மா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசுற? திடீர்னு ஏன் இந்த முடிவு? சரி, அந்த பெருமாள் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போறான்? அவன் விடு சத்யா, சுஷ்மா இங்க வரணும். என்னமோ பண்ணி தொலைமா. ஆனா ஒண்ணு, உனக்கு உன் பையன் முக்கியன்ற மாதிரி எனக்கு ஏன் பையன் முக்கியம். இன்னும் 2 நாள்ல கபி இங்க வரல, என் புருஷன் மேல நானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். எப்படிமா இருக்கு? என்னாச்சும்மா, ஏன் அழற? இன்னும் எத்தனை நாளைக்கு தான்ப்பா இப்படியே பார்த்துட்டு இருக்க போறோம்? நீங்க எப்பப்பா வெளியில வருவீங்க? நான் ஏமா வரணும்? இங்க ஜெயில இருக்கிறது வெறும் என் உடம்புதான். என் உயிர் என்னைக்கோ என்னை விட்டு போயிருச்சு. என்னப்பா சொல்றீங்க? என்னைக்கு நீ உன் புருஷ வீட்டுல இருந்துகிட்டு என் கூட வரமாட்டேன்னு சொன்னியோ அன்னைக்கு நான் செத்துட்டேன். உங்க பேச்சு கேட்காம அந்த ஆள் பின்னாடி போனதுக்கு
இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன்ப்பா. என் வீட்டு குல விளக்குமா நீ. உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது. நீ அழுதா என்னால தாங்க முடியாது. ஒரு சந்தோஷத்துல குறுக்க வந்தவனை போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு வந்திருக்கேன். உனக்கு ஒரு பிரச்சனை, நான் உயிரை கொடுத்து காப்பாத்துவேன். சொல்லுமா, என்ன உன் பிரச்சனை? என் புருஷன் தான்ப்பா எனக்கு பிரச்சனை. என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்ணாலும் அதுல குறை கண்டுபிடிக்கிறாரு. எனக்கு வாழவே பிடிக்கலப்பா. அவன் கூட வாழ பிடிக்கலன்னு சொல்லு, வாழவே பிடிக்கலன்னு சொல்லாத. என் பேத்தி உன் கூட இருக்கா, அவளுக்காக நீ வாழ்ந்தாகணும். அப்பா, நீங்க வெளியில வரணும்ப்பா. நீங்க, நான், குஷி 3 பேரும் ஒரே வீட்ல நிம்மதியா சந்தோஷமா வாழணும்ப்பா. நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும், நம்பிக்கையோட இரு. ஸ்னேகா செத்துட்டா, ராகவன் வெளியூர் போயிட்டாரு. அந்த வீட்ல என்ன கேள்வி கேட்க யாருமே இல்லப்பா. அப்படி இருந்தும் என்னமோ ஒரு குறை. என்ன ஏதுன்னு புரியவே மாட்டேங்குதுப்பா. எனக்கு புரியுதுமா. பிறந்ததுல இருந்து நீ வசதியா வாழ்ந்து பழக்கப்பட்ட பொண்ணு. எப்படி உன்னால அங்க சந்தோஷமா இருக்க முடியும்? உண்மைதான்ப்பா. இனிமே என்னால அந்த வீட்ல இருக்க முடியாது. நீ சந்தோஷமா வாழறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். இனிமே நீ கஷ்டப்படக்கூடாது, யாரோட கையையும் எதிர்பார்க்க கூடாது. எப்படிப்பா முடியும்? ஏன் முடியாது? உன் அப்பா ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல, கஜேந்திரன் கோடீஸ்வரன். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில தவிர்க்க முடியாத சக்தியை வளர்ந்து நிற்கிற கோடீஸ்வரன். என்னப்பா சொல்ல வரீங்க? இத்தனை நாளா உன் புருஷ வீடே கதியா இருந்ததுனால இதை பத்தி உன்கிட்ட பேச முடியல. எப்ப நீ அங்க சந்தோஷமா இல்லைன்னு சொன்னியோ, இனிமே நீ அங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. கோடிக்கணக்கான மதிப்புள்ள நம்ம கம்பெனி பொறுப்பை நீ எடுத்துக்க. நிஜமாவா? கஷ்டப்பட்டு கட்டின சாம்ராஜ்யம் உமா, வழிகாட்ட ஆள் இல்லாம, நிர்வாகம் பண்ண பொறுப்பான வாரிசு இல்லாம தத்தளிக்குது. நீதான் அதை கரை சேர்க்கணும். அது உன்னால தான் முடியும். நாளைக்கே பொறுப்புகளை எடுத்துக்க. சாஃப்ட்வேர் பிசினஸ்ல கொடி கட்டி பிறந்த கஜேந்திரனோட கோடிக்கணக்கான சொத்துகளுக்கு ஒரே வாரிசு நீதான். தேங்க்ஸ்பா. அதிகாரம், பணம், பதவி, வசதி எல்லாம் உன் காலடியில கிடக்கும். யாருக்கும் பயப்படாத. உன்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்னோட அனுபவத்துல சொல்றேன் உமா, பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். இப்ப கூட ஜெயில நான் சந்தோஷமா தான் இருக்கேன். வெளியே கிடைக்கிற எல்லா வசதியும் எனக்கு உள்ள கிடைக்குது. பணத்தை விட்டெறிஞ்சா என்ன வேணா கிடைக்கும். இப்ப நான் என்னப்பா பண்ணணும்? வக்கீல கூட்டுவா, எல்லா சொத்தையும் உன் பேர்ல எழுதி வைக்கிறேன். அப்புறம் பாரு, உன் புருஷன் உனக்கு கூஜா தூக்குவான், உன் மாமியார் உனக்கு கை கால் அமைக்கி விடும். நீங்க சொன்னதெல்லாம் நடக்கணும்பா. என்ன அவமானப்படுத்தின எல்லாரையும் நான் அசிங்கப்படுத்தணும். வக்கீலோட வந்து என்ன பாரு, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். நாளைக்கு வரேன்பா. 4 காசு சம்பாதிக்க துப்பில்லாத புருஷனை தூக்கி எறிஞ்சிட்டு வா. உன் எதிர்காலம் நல்லா இருக்கும். நாளைக்கு சந்திப்போம். சரிப்பா. வரேன்பா. கட்டின புருஷன்னு கூட பார்க்காம மிதிக்கிறா. இவெல்லாம் ஒரு பொண்டாட்டியா? குடிகாரனா இருக்கிற வரைக்கும் கல்யாணமே பண்ணக்கூடாது. கேவலமாக இருக்குது வாழ்க்கை, வாழ்கிறதுக்கே பிடிக்கல. ஏய், யாரா அவன் இந்த இடத்துல? ஓ தம்பி, நீங்களா? நீங்கள் எங்கே இங்கே போகிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்க? போங்க, வீட்டுக்கு போங்க. தம்பி, பொண்டாட்டினா பொறுமை வேணும், பொண்ணுன்னா அடக்கம் வேணும். நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? ஒரே ஒரு ஆஃப் ஆயில் கேட்டேன், அதுக்கு போய் என்ன தூக்கி போட்டு மிதிக்கிறா தம்பி. எனக்கு வந்துச்சு பாருங்க கோபம். அக்கா அடிச்சிட்டிங்களா? அட நீ வேறப்பா, நடக்காதான்னு சொல்லாத. அந்த கோபத்தோட சட்டை எடுத்து போட்டுக்கிட்டு வெளியில் வந்துட்டேன். ஆஃப் ஆயில சாப்பிட்டு தான் வீட்டுக்குள்ளே போவேன். அண்ணா, டைம் ஆயிடுச்சுண்ணே, ஹோட்டல்லாம் இருக்காது, நீங்கள் போய் தூங்குங்க. டைம் ஆயிடுச்சுன்னா ஹோட்டல் இருக்காதா? ஏன் எனக்கு ஒரு ஆஃப் ஆயில் கிடைக்காதா? சரி, உங்களுக்கு ரொம்ப போதை அதிகமாகிடுச்சு, நீங்கள் முதல்ல போய் தூங்குங்க, போங்க. தம்பி, நான் ரோசாக்காரன். ஆஃப் ஆயில் இல்லைன்னா அவுச்ச முட்டையாக தின்னுட்டு தான் போவேன். எங்கள் பரம்பரையில் யாரும் போட்ட சபத்தை முடிக்காமல் வீட்டுக்குள்ளே போய் படுத்தது கிடையாது. சரி, நீங்கள் போய் ஆம்லெட் சாப்பிடுங்க,
நான் கிளம்புறேன். தம்பி ஆ ஆப்பாயில் சாப்பிட வர்றீங்களா? இல்லைண்ணே, நான் ஆல்ரெடி பார்சல் வாங்கி வச்சிட்டேன். ஆப்பாயில் இருக்காதுல்ல? அண்ணே, தோசை தான் வாங்கினேண்ணே. சமைஞ்ச பொண்ணுனா சமைக்கணும், பொண்டாட்டினா சோறு பொங்கி போடணும். இப்படி பார்சலும் கையுமா அலைகிறதுக்கு ஆம்பளைங்க கல்யாணம் பண்ணுறோம். இந்த ஆம்பளைங்க நிலைமையை நினைச்சா எனக்கு அழுகையா வருது தம்பி. பிரியா என்ன ஆஃபீஸ்லேருந்து வரல, அதான் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து வச்சேன். நீங்கள் போங்க. பிரியா இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வரலையா? டைம் என்ன ஆகுது? இன்னும் வரலன்னு சர்வ சாதாரணமாக சொல்கிற. என்ன பண்ண சொல்கிறீங்க? ஐடி வேலைன்னா அப்படி தான் இருக்கும். என்ன தம்பி, உங்களை நினச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி. பகல் பூரா மாங்குன்னு ஒர்க்ஷாப்பில் வேலை பார்க்குறேன். வீட்டுக்கு வந்தால் சோறு பொங்கி போகிற கூட ஆள் கிடையாது. சரி தம்பி. என்ன பிரியா, டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்டு போகலன்னா வேணான்ட்டீங்க? இல்ல வீட்ல அப்பா இருப்பாரு, நான் அவர் கூட சாப்பிட்டுக்கிறேன். யார் இந்த நேரத்தில்? சரி, ஓகே, பாய். பாய். தம்பி, எவனும் வர்றான், இறக்கி விட்டு போகிறான். இங்கே என்னையா நடக்குது? இதை கேட்கவே ஆள் இல்லையா? ஓ தங்கச்சி, நீயாம்மா? நான் யாரோன்னு நினச்சிட்டேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க வீட்டுக்கு போலாம். யார் அது? அருணா? வீட்டுக்கு போய் பேசிக்கலாங்க, வாங்க. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஏன் இவ்வளோ லேட்டு? இப்படி நடுத்தெருல நிக்க வச்சுதான் கேள்வி கேட்பீங்களா? வீட்டுக்கு வாங்க. ஏய் இல்ல, ஏய் தம்பி, வருத்தப்படாதீங்க. சம்பாதிக்கிற பொண்ணுங்க புருஷனை மதிச்சதா சரித்திரம் பூகோளம் எதுவுமே இல்லை. ஆமா, வந்தவன் வடநாட்டுக்காரன் மாதிரி வாட்ட சாட்டமா சிகப்பா இருக்கானே, யார் அவன்? அவனுக்கு பொண்டாட்டிக்கு என் பொண்டாட்டி பத்தி தப்பா பேசுன உனக்கு கொன்னுடுவேன். என் பிரியாவை பத்தி என்னடா தெரியும் உனக்கு? குடிச்சிட்டா உஷ்டத்துக்கு என்ன வேணா பேசுவியா? சரி சரி சரி, தப்புதான். போ, நீங்க போங்க, நீங்க போங்க. சிப்பா போங்க, போய் உங்க பொண்டாட்டியோட சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க. போங்க. நான்லாம் புத்தி சொல்லி இவெல்லாம் கேட்கவா போறான்? எப்படியா போராடே. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். எங்க சாப்பிட்ட? ஆஃபீஸ்ல மீட்டிங் முடிஞ்சு சாப்பிட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். சரி. நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல, உன்னோட சேர்ந்து சாப்பிடலாம்னு நினைச்சேன். பரவாயில்ல. என்னங்க? பாப்பா, டேய் நீ போய் குளிச்சுட்டு வாடா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்லம்மா, வேண்டாம், பசிக்கல. ஏன் பசிக்கல? இப்பெல்லாம் நீ வர வர சரியாவே சாப்பிட மாட்டேங்கிற. என்ன ஆச்சு உனக்கு? என் மேல ஏதாவது கோவமா? மா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காத. உன்னோட பிடிவாதத்தினால சுஷ்மாவும் மயிலும் இன்னைக்கு பிரிஞ்சிருக்காங்க. அக்கா சும்மா இருக்கியா? இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்க? எந்த நேரத்துல உள்ள நுழைஞ்சாலும் வீட்டுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. என் மகனோட சந்தோஷம் போயிடுச்சு. என் பேரன் என்னை விட்டு போயிட்டா. எல்லாமே தப்பாவே நடக்குது. அம்மா, கபிலனை பத்தி விசாரிச்சேன். ஏய், எங்க இருக்காண்டா? நல்லா இருக்கானா? சொல்லு மயில. கபிலன் எங்க இருக்கான்னு தெரியலக்கா. என்னடா சொல்ற? அந்த ஆளு அவனை என்னடா பண்ணாரு? நாம நினைச்ச மாதிரி இவன் புருஷன் கபிலனை யாருக்கும் தத்து கொடுக்கல. கபிலனை எங்க வச்சிருக்கான்னு தெரியலக்கா. டேய், என்னடா இப்படி குழப்புற? நானா குழப்புறேன்? எல்லாம் உங்களால வந்தது. அவனை நம்பி வீட்டுக்குள்ள விட்டீங்க பாரு, அதனால வந்த பிரச்சனை தான் அதெல்லாம். அதை மட்டுமா பண்ணீங்க? முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எல்லாம் குடும்பத்தை பத்தி பேசிக்கிட்டு. டேய், அதெல்லாம் சரிதான்டா. கபிலன் பத்திரமா தானடா இருக்கான். அக்கா, நீ கபிலனை தத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் உன் புருஷன் பாண்டியனை போய் பார்த்துருக்காங்க. அவனுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. அவனும் பிள்ளைய தரேன்னு வாக்கு வேற கொடுத்துருக்கான். ஆனா இது வரைக்கும் கபி அங்க கொண்டு போய் விடவே இல்லை. பணத்தை வாங்கிக்கிட்டு
கபிலனை கொடுக்காம இருக்கான்னா அவனுக்குள்ளேயும் பாசம் இருக்குன்னு தானமா அர்த்தம். அப்போ கபில எங்க தாண்டா இருக்கான்? அக்கா எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடு. மாப்பிள்ளை எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். டேய் இந்த பாரு, கபிலன் சீக்கிரமே நம்ம வீட்டுக்கு வந்தாகணும்டா. அவனை நினைச்சிட்டு அக்கா தவிக்கிற தவிப்பை என்னால பார்க்க முடியலடா. அம்மா 2 நாள்ல மாப்பிள்ளை இங்க இருப்பான். அது போதும்பா. சரி இந்த பாரு, நான் தோசை சுட்டு வைக்கிறேன், வந்து சாப்பிடு. எனக்கு வேண்டாமா. டேய் உனக்கு என் மேல இன்னும் கோவம் தீரலையா? இந்த பாரு, உன்னையே நம்பி வந்து விடா சுஷ்மா. நீங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறது சுத்தமா எனக்கு பிடிக்கல. அக்கா நானா சுஷ்மா வீட்டை விட்டு போக சொன்னேன்? டேய் நான் தாண்டா போக சொன்னேன். நான் சொன்ன அவ போயிடுவாளா? அவளுக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்குடா. என்ன சொல்ற? உனக்கு சுஷ்மா மேல கோவமே இல்லையா? சுனிலை பிரிஞ்சு நான் ஒரு பக்கம் கஷ்டப்படுறேன், என் பேரனை பிரிஞ்சு நீ ஒரு பக்கம் கஷ்டப்படுற, சுஷ்மாவை பிரிஞ்சு இவனும் ஒரு பக்கம் கஷ்டப்படுறான். எத்தனை நாளைக்குமா இந்த நாடகம்? இது பார்ப்பா, என் மருமகளை கூட்டிட்டு வந்துருப்பா. அம்மா நீ நிஜமா தான் சொல்றியா? ஆமாப்பா, உன் தம்பி போய் சேர்ந்துட்டா. அவனுக்காக நீங்க 2 பேரும் ஏன் பிரிஞ்சு இருக்கணும்? மானத்தை காப்பாத்த கொலை பண்ணவ என் மருமகன்னு சொல்லிக்கவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. போப்பா, போய் சுஷ்மாவை கூட்டிட்டு வந்துடு. நான் சொன்னேன்னு சொல்லு, அப்பதான் அவ இந்த வீட்டு வாசப்படியே மிதிப்பா. சரியான ரோஷக்காரிடா என் மருமக. அம்மானா அம்மாதான். தேங்க்ஸ்மா. மா, நீ இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லம்மா. அக்கா நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன், நீ போய் தோசை சுட்டு போய் 2 நிமிஷத்துல வந்துடுவேன். நான் மனசு மாறலடி. சுஷ்மாவை கூட்டிட்டு வந்து நரகத்தை காட்ட போறேன். என் மகன் சாவுக்கு காரணமானவளை பழிக்கு பழி வாங்க போறேன். ராஜீவா இந்தடா. தேங்க்ஸ்மா. எங்கம்மா போறோம்? இருடி. மா எங்கம்மா போறோம்? வாயை மூடிக்கிட்டு உட்காரு. வா. ஊருக்கு போறோமாமா? வா. எங்க போறோம் எதுக்கு போறோம்னு சொன்னதா வருவியா? இல்லன்னா வரமாட்டியா? பேசாம வா. உமா என்ன திடீர்னு கிளம்பிட்ட? நான் கேட்டா அம்மா சொல்ல மாட்டேங்கிறாங்க பாட்டி, நீயே கேளு. இந்த வீட்ல இருக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? என்ன உமா வார்த்தை தடிக்குது? உத்தியோகம் புருஷ லட்சணம். பொண்டாட்டிய பறி கொடுத்தவரு உங்க தம்பி. அவரே வேலைக்கு போகும்போது நீங்க தண்டத்துக்கு வீட்டுல சும்மா உட்கார்ந்திருக்கிறது எனக்கு அவமானமா இருக்கு. யாரடி தண்டங்கற? அடிச்சு மூஞ்சி முகரல பேத்துறோம் சொல்றேன். சும்மா இருடா. என்னமா என்ன வார்த்தை பேசுற பாரு. எந்த பிரச்சனைக்கு எதை முடிச்சு போடா இவன்? வேலைக்கு போக சொல்றது குத்தமா? பொம்பளை புள்ளைய வச்சிருக்கோம். இவன் நாளைக்கே வளர்ந்து பெரியவளானா இவளுக்கு செய்யறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு? நான் ஒண்ணு சும்மா இல்ல, வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஆமா, நீங்க லைஃப் லாங் வேலை தேடிக்கிட்டே இருக்கீங்க. நீ என்னவோ பெரிய இவன் மாதிரி பேசுற. ஆமா, நான் பெரிய இவன் தான். இந்த உமா ஒண்ணு இல்லாதவ இல்ல. எங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்து கோடி கணக்குல இருக்கு. அவர் ஜெயில இருந்தாலும் சம்பளம் வாங்குற கூலிக்காரங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க. இனிமே நானே போய் எங்க அப்பா பிசினஸ பாத்துக்க போறேன். அதான் இனிமே இங்க என்ன வேலை இருக்கு? கிளம்ப வேண்டியதானே? அதான் நினைச்சதெல்லாம் சாதிச்சாச்சு. இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஸ்னேகாவையும் துவாரகேஷையும் பிரிக்கணும்னு நினைச்சேன், பிரிச்சாச்சு. ஸ்னேகாவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சேன், மொத்தத்துல அவளை சாகடிச்சாச்சு. இனியும் இங்க என்ன வேலை? போக வேண்டியதானே? ஓ, அப்போ ஸ்னேகா சாவுக்கு நான் தான் காரணம். ஸ்னேகா செத்து போனதுக்கு 1000 காரணம் இருக்கலாம், ஆனா அதுல 999 காரணம் நீதான். பாத்தீங்களா பாத்தீங்களா அத்தை ஏன் மேல கொலை பழி சுமத்துறாங்க. அப்பா அப்பா அம்மாவோட சண்டை போடாத. இங்க பாருங்க,
உங்க கூட என்னால ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் குஷியை கூட்டிட்டு கிளம்புறேன். வாடி. ஏய் நீ எங்க வேணா போ, உன்னை யாரும் தடுக்க போறது கிடையாது. ஆனா குழந்தை உன் கூட வரதை என்னால அனுமதிக்க முடியாது. குஷி ஏன் கூட தான் இருப்பா. வாடி. அண்ணி என்ன நீ இது? குஷியும் போவானா நீங்களும் போவானா? அப்போ ஊர்ல இல்லாத நேரத்தில் இப்படி பண்றது சரியா வராது. சொன்ன கேளுங்க, எடுத்துட்டு உள்ள போங்க. இல்ல துவாரகேஷ், என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. நான் போறேன். ஆனா குஷியை கூட்டிட்டு தான் போவேன். வா. ஏய் அத நீ ஒன்னும் தனியால முடிவு எடுக்க முடியாது. குழந்தை கிட்டே கேட்போம், அவன் என்ன சொல்றான்னு பாப்போம். குஷி, நீ அம்மா கூட போறியா இல்ல அப்பா கூட இருக்கியா? சொல்லுடா, அம்மா கூட போறியா இல்ல அப்பா கூட இருக்கியா? அப்பா நான் உன் கூடயே இருக்கேன், அம்மா கூட போக மாட்டேன். போதுமா? கையெடு. விடுறி. என் குழந்தை என் கூட தான் இருப்பா. நீ போடி வெளியில. போடி வெளியில. அவ சின்ன புள்ள, அவளுக்கு என்ன தெரியும்? பொம்பளை புள்ள அம்மா கிட்ட தான் வளரணும். அம்மா கிட்ட தானே வளரணும். அவ அம்மா கிட்ட தான் வளர்வா. என்ன பாக்குற? எங்க அம்மா கிட்ட வளர்வா. இது வரைக்கும் 3 குழந்தைங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி இருக்காங்க. பேத்தியை எப்படி வளர்க்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். நீ இடத்த காலி பண்ணு. அண்ணே, நான் சொல்லிதான் உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. பெத்த தாய் கிட்ட தான் குழந்தை வளரணும். எல்லாத்துக்கும் மேல ஸ்னேகா ஆசைப்படி அண்ணிய குஷி ஒன்னாதான் இருக்கணும். என்னடா முட்டாள் மாதிரி பேசுற? விருப்பம் இல்லாத குழந்தை இவ கூட எப்படி அனுப்பி முடியும்? அண்ணே, நான் அப்படி சொல்லலைண்ணே. அண்ணிய குஷியும் இங்க இருக்கட்டும். என்னால இங்க இருக்க முடியாது துவாரகேஷ். பிசினஸ் கவனிச்சுக்க போறேன்னு எங்க அப்பாக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நல்ல விஷயம் தானே. நம்ம வீட்ல இருந்து தினமும் ஆஃபீஸ் போங்க. இதுல என்ன பிரச்சனை? கரெக்ட். துவாரகேஷ் சொல்றது தான் கரெக்ட். உமா, நீ ஏன் வெளியில போய் தங்கணும்? இங்கே இரு. இங்க இருந்து ஆபீஸ்க்கு போ. குஷியும் இங்க இருந்த மாதிரி இருக்கட்டும். அவளும் உன்னை விட்டு பிரிய வேண்டாம்ல. என்னம்மா சொல்ற? டேய், அவ எங்கேயோ போய் தொலைறா. விடுறா, போடி. அண்ணே, நீ சும்மா இருண்ணே. அண்ணி, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். நீங்கள் இங்கேருந்து ஆஃபீஸ் போகிறது தான் சரின்னு எனக்கு தோணுது. ஜாலி ஜாலி. அம்மா போல. சித்தப்பா நான் இன்னைக்கு உன் கூட பத்துக்கிட்டா? என்னடா கேட்குற? வாடா, நிறைய கதை சொல்கிறேன், வா. அவர் எப்ப வராரோ? தானா வெளியில போறேன்னு சொல்ற சனியை தடுத்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கான். இவ இன்னும் இங்க உட்காந்துட்டு என்னெல்லாம் பண்ண போறாளோ?